வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். பாம்பும் கீரியமா இருந்த நீங்க இன்னைக்கு பூரியும் கிழங்குமா ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தவங்க பட சீனை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் ஸ்டைல பண்ணனால தான் நான் ஃபேமஸ் ஆனேன். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. வழக்கம் போலதான் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டினா இன்ட்ரெஸ்டிங்கான அமானுஷியமான கிரிஞ்சான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையா பார்த்துடலாமா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வாங்கிட்டு போவீங்கடா. எனக்கே இப்போ செட்டரா, நாடுக இன்னும் பெட்டரா. புடிச்ச சாமிய வேண்டிக்க ஆட மாறி போவீன்னு கலப்புவே. ஏய், எப்பேற்பட்ட பாட்டுறா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏண்டா வர இப்போ சைலண்ட். என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? என்ன பாட்டுன்னு தெரியுதா? வேங்க மாமா ஒத்தை வெடிக்கன்னு இருக்குல்ல, அந்த பாட்டை தான் இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. சொரண்டி விடாதடா. மோட்டிவேஷனல் சாங் கேட்டா அப்படியே புல்லரிக்கும், இதை கேட்டா நெஞ்சரிப்பு தான் வருது. சைலண்டா இருக்கேன், சொரண்டி விடாதடா. என்னடா இப்படி பயன்படுத்துறீங்க? நான் தான் சமோசா. உங்க ரத்த குழாய்களை எண்ணெயால அடைச்சி உங்க இதயத்தை மெதுவா நிறுத்த போறேன். நான் தான் பஜ்ஜி. என்ன அதிகமா சாப்பிட்டா உங்க ரத்தத்தை ஓட விடாம தடுத்து உங்க உடம்ப சீக்கிரம் கெடுத்துருவேன். நான் தான் புரோட்டா. உன் குடலில் ஒட்டிக்கொண்டு உன் செரிமானத்தை தடுத்து உன்னை நோயாளியாக்குவேன். நான் தான் ஃப்ரைட் ரைஸ். ருசியால் உன்னை மயக்கி உன் வயிற்றில் நஞ்சையும் கொழுப்பையும் நிரப்புவேன். அதாவது இப்ப இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாலே இப்படிதான் நான் தான் வந்துடுறாங்க. எதை சாப்பிடுறதுனே தெரியல, எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றாங்க. தான் சிப்ஸ், நான் தான் பிஸ்கட், நான் ஃப்ரைட் சிக்கன். மக்கா எங்கிட்டு போனாலுமா ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு ஃபுட் ஐட்டம்னா பரவாயில்ல, நம்ம விரும்பி சாப்பிடுற எல்லாத்துக்குமே நான் தான் வந்துகிட்டு இருந்தா அப்புறம் நம்ம எதை தான் சாப்பிடுறது? நான் மைதா. நான் செரிமானத்தை பாதிப்பேன், மலச்சிக்கல் உருவாக்குவேன். சாரியா? நோ ப்ராப்ளம். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜ். அப்படியே மிதக்கிற அடேங்கப்பா எப்படி இருக்கும்? என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. கல்யாணம் எல்லாருக்குமே கண்டிப்பா இது ரிலேட் ஆகுமே. எனக்கு மட்டும் இந்த பிரச்சனையா? எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? தெரியல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணு இதை எனக்கு சொல்லிக்கல, பொதுவா சொன்னேன். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? உண்மையிலேயே கல்யாணம் புதுசுல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் எவனாச்சும் இன்விடேஷனோட வரும்போது போடாத போடாத அப்படின்னு சொல்லணும்னு தோணும். ஆனா சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. இவ்வளவு ஏங்க ரீசெண்டா என் கேங்ல இருக்கிற ஒருத்தனே எனக்கு இன்விடேஷன் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லி பார்த்தேன். அட என்ன ப்ரோ, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றான். அப்பதான் புரிஞ்சிச்சு சார் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ். ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு, கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன் ப்ளீஸ் டா. ஏய் சிக்கேடு எல்லாம் எல்லாரும் இதே டயலாக் சொல்றீங்க. அப்ப சின்ன வயசுல கண்ட கனவுல எங்கடா போய் கடிக்கிறது? ஒன்ஸ் சார் மிதந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட வருவார்ல, அப்ப நான் கேட்பேன் என்ன ஆட்டம் போட்டடா அப்படின்னு. என்ன ஆட்டம் ஆடினடா. அப்பதே போட்டுருக்காங்க, போயிருக்கலாம் கொழுப்பு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். எங்களுக்கு கல்யாணமா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு, 2 குழந்தையும் ஆயிடுச்சு. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. நான் வந்து பேசலன்னா அவர் எப்படி நம்ம கிட்ட வந்து தானே பேசணும். ஒரு நாள் பார்த்தேன், ஒரு வாரம் பார்த்தேன், 10 நாள் பார்த்தேன், 15 20 நாளும் பார்த்தேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கேன். சாப்பிடுறாரு, தூங்குறாரு, மறுபடியும் காலையில டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போயிடுறேன். 21வது நாள் பொறுமையை இழந்துட்டேன். கேக்குற ஒரு ரூம்மேட்டா இருந்தா கூட ஏன் பேசல நீ என்ன கேப்ப. ஒரு மனைவி நான் 21 நாள் பேசல என்ன ஏன் கேட்கல. அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் சொன்னாரு, நீ கோவமாவா இருக்க, நான் ஏதோ நீ யோசிச்சுட்டு இருக்கிறல்ல நினைச்சேன். இது என்ன உண்மையிலேயே நடந்த சம்பவமா இல்ல ஸ்டாண்ட் அப் காமெடியா? நான் ஏதோ நீ யோசி
ஏதோ ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக பொண்டாட்டி யோசனையில் இருக்காங்க, அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு ஒரு புருஷன் இருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கு. 20 நாளாக பொண்டாட்டி ஏதோ ஒரு யோசனையில் இருக்கா, அவ சமைச்சு போடுறத மட்டும் சாப்பிட்டு அமைதியாக கிளம்பிடுவோன்னு ஒரு புருஷன் யோசிச்சாரா. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த புருஷன் வேற ஏதோ யோசிச்சிருக்காருன்றது மட்டும் நல்லா தெரியுது. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷனுக்கு அவருடைய வாழ்க்கையில அந்த 20 நாளுங்கிறது அவருக்கு கிடைச்ச வரம். ஒவ்வொரு நாளும் நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருக்காப்ல. அந்த என்ஜாய்மெண்ட் முடிஞ்ச நாள் தான் அந்த 21வது நாள். 21வது நாள் பொறுமையை இழந்துட்டேன். 5 நிமிஷம் பேசாம திரும்பி நில்லுங்க. 5 நிமிஷம் ஹேர் கட் கூட பண்ணல. ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் பேச. 5 நிமிஷம் பேச. நியூ ட்ரிக் அன்லாக் வந்துட்டாங்கல்ல நம்ம ஃபேவரட் கப்புள். எங்க இருந்து தான் கிளம்பி வராங்கன்னு தெரியலையே. அதாவது ஒவ்வொரு ட்ரிக்கும் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். நார்மலா சுட்டாலே அதுல ஒரு 6 இட்லி சுற்றலாம், ஆனா சிரட்டையை வச்சு சுடுறது தான் நியூ ட்ரிக் அன்லாக் ஆமா. அதுலயும் அந்த மாமா அந்த ரியாக்ஷன் தான் அல்டிமேட். போச்சொல்டா, டிவி விளம்பரம் மாதிரி அடிக்கடி வந்து நின்னுக்கிட்டு போச்சொல்லு. ஒருவேளை இதுக்கு வாயை திறந்து பேசியிருந்தாங்கன்னு வைங்களேன், மாமா ஒரு நியூ ட்ரிக் இருக்கு மாமா, என்னடி அம்மு சொல்லுடி அம்மு, பாருங்க மாமா சிரட்டையில இட்லி, ஆஹா செம்மையா இருக்குடி அம்மு, இதே மாதிரி டெய்லியும் பண்ணுடி அப்படின்னு பேசியிருப்பாங்க. மியூசிக் போட்டதுனால அது கட் ஆயிடுச்சு. உங்க பாராட்டுக்களை கைத்தட்டல் மூலமா வெளிப்படுத்தலாமே. காதலன் காதலி வசியம் செய்ய ஒரு எலுமிச்சை போதுமாம்ல. வாங்க சார் என்ன சொல்றாருன்னு கேட்போம். வெள்ளிக்கிழமை நாள்ல இல்ல செவ்வாய்க்கிழமை நாள்ல ஒரு எலுமிச்சை மலை எடுத்துங்க. ஒரு ரெட் கலர் பென்னு, அந்த பெண்ணில் என்ன பண்ணணும்னா யார் உங்களை விட்டு போற மனநிலையில இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதி 7 நாள் டைம் கொடுங்க. இல்ல முடியாம 7 நாள் இங்கேயே வைங்க. இப்ப ராஜா விட்டு போற மாதிரி இருந்தாருன்னா அவருடைய பேர், இப்ப ராணி விட்டு போற மாதிரி இருந்தா அவங்களுடைய பேர் எழுதி கீழே என்ன பண்ணணும், வசிய வசிய அப்படின்னு எழுதணும். இதுதானா? என்ன கேவலமா பார்த்துட்டு போற? போர் அடிச்சு போச்சியா, போயா. யார் நம்மளுக்கு வசியம் ஆகணுமோ அவங்க பேரை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பூஜை பண்ணலாம். இதோட மாற்றங்கள் வந்து தெரியறது எப்படி பாத்தீங்கன்னா 11 நாள் 21 நாள். என்னென்ன உருட்டுறாங்க பாருங்க. அவன் லவ் சக்சஸ் பண்றதுக்கு தயிர் வடையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஆனா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கடையில போயிட்டு ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தையும் 2 பேனாவையும் வாங்கி பேரை எழுதி வச்சு மந்திரம் பண்ணா போதுமாமா, 11 நாள்ல லவ் சக்சஸ் ஆகும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தேடி வந்து மருந்து கொடுத்தா 1000 கேள்வி கேட்பீங்க. எனக்கு என்னன்னா நம்ம எழுதுற பேர்ல ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல, நம்ம ஏரியாலேயே ஒரு 3-4 பேர் இருந்து அந்த 4 பேர் வசியமாயிட்டா எப்படி வச்சு மேனேஜ் பண்றது? அதுலயும் நம்ம பசங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷன் வேற செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு வாரத்துல 2 நாள் கொடுத்துருக்காப்புல, 11 நாளா 22 எலுமிச்சை பழம் வாங்கி 22 பேரை எழுதிட்டானா எம்பிட்டு ஒரு லாரி அரேஞ்ச் பண்ணி தான் கூப்பிட்டு வரணும் போலயே. இந்த மனுஷன் இன்னும் திருந்தலையா? இந்த மனுஷன் ஜி தமிழ்ல ஏதோ ஷோலெல்லாம் பார்த்தேன், அதுல இருந்து கொஞ்சம் திருந்திருப்பாருன்னு நினைச்சேன். இத்தனைக்கு இந்த மனுஷன் டீச்சருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசங்க ஒரு வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது யாருப்பா இவர் தெரியலையா, இவர்தான் எங்க டீச்சர். ஓ டீச்சரே இந்த லெவல்ல இருக்காரா, சூப்பர் அப்படின்னு சொல்லி வீட்லயே சுத்தி போடுவாங்க போலயே. நான் எல்லாருக்கும் சொல்றதே அவங்களோட ஓன் டைலாக்ல பேசினாதான் அவங்கவுங்க வர முடியும். பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். யாரும் முறைக்கிறா? அடுத்தவங்க பட சீனை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அது அவங்கவுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ஸ்டைலில் பண்ணனால தான் நான் ஃபேமஸ் ஆனேன். இதுவே நான் இவங்கள மாதிரி பண்றேன் அவங்கள மாதிரி பண்றேன்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிருக்காது. இல்லையே, எல்லா சீனுமே வந்து நம்ம ரீக்ரியேட் தான பண்ணணும். அப்படி இல்ல, அது அவங்க நம்மளோட ஸ்டைல்ல பண்ணணும். அதை அப்படியே பார்த்து காப்பி அடிக்க கூடாது. லூசியாக பட சீனை நான் ரீக்ரியேட் பண்றது ரீசன் அது கொஞ்சம் இன்னும் ரீச் ஆகும். அதாவது இந்த மனுஷன் வாட்டர் மலானா இப்படித்தான் சாப்பிட்டேன், அண்ணியனா இப்படித்தான் பண்ணேன், எல்லா படத்தோட சீனையும் எடுத்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டு கேட்டா இவர் ஓன் ஸ்டைல்ல
அடுத்தவங்க பட சீனை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் ஸ்டைல பண்ணனால தான் நான் ஃபேமஸ் ஆனேன். வெரி வருது சார், வாயில நல்லா வருது, பட் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவங்களோட ஓன் டைலாக்ல பேசினாதான் அவங்கவுங்க வர முடியும். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. பக்கத்து வீட்டுல சண்டை நடக்கும் போது மீ அண்ட் மை சிப்லிங்ஸ், ஒரு சத்தம் கேட்டக்கூடாது, நான்லாம் குடு 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 குடுன்னு வாழ்க்கடிக்கு ஓடிடுவேன். ஆனா அந்த நோய் எனக்கு மட்டும் தான் இருக்கான்னு அப்படி சுத்தி பார்த்தேன்னு வைங்களேன், எல்லா வாழ்க்கடிலையும் ஒரு மட்டை எட்டி பார்க்கும். என்னையா பிள்ளை பெத்து வச்சிருக்க? ஏன் வீட்டுக்கு எவன் வந்தா அந்த பொறுக்கிக்கு என்னையா இவ்வளவு? ஏங்க இததாங்க கான்செப்டா பிக் பாஸ் ஷோவே நடத்திட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்றத நம்ம எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த ஷோவே இவ்வளவு ஹிட். கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா? அதாவது லாங் ஹேருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் டோப்பா வச்சுட்டு இருந்தாங்க, இப்ப ட்ரெஸ்லயே பின் பண்ணி விட்டுறாங்க. ஏண்டா பெண்களுக்கு இவ்வளவு ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறீங்களே, நெத்தி ஏறின ஆம்பளைகளுக்கு டோப்பா இல்லாத வேற ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அப்படியே அந்த ஃபேனை திருப்பி வச்சுட்டு போடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதனாலேயே பாதி பேருக்கு கல்யாணம் ஆக மாட்டேதுடா. இந்த மாதிரி பின் பண்ற ஆப்ஷன் ஏதாச்சும் இருந்தா கொண்டு வாங்கடா, நாங்களே மண்டையில வச்சு ஸ்டாப்லர் அடிச்சுக்கிறோம். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. வாட்ச் டில் எண்ட். இரண்டாவது, இடுப்புக்கு கீழே பேக், அங்க கை வச்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். அதாவது டயலாக் நல்லா இருக்கு, ஆனா இது யாரு பேசுறான்னு ஒரு யோசனை வேணா. இந்த மனுஷனுடைய முக்காவாசி டான்ஸ் இப்படிதான் இருக்கும், ஆனா இந்த மனுஷன் அந்த டயலாக பேசி வச்சிருக்காருன்னா இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. When my bro sending reel continuously, me to all reels. நான் பார்த்ததுல தம்பி மன்னிச்சுக்க, நான் பார்க்கறது இல்லை. ஸோ வந்து தப்பா எடுத்துக்காதமா, நான் போய் பார்க்குறேன் ஆக்சுவலா. ஓகே, அது ஒரு மன ஆறுதலுக்காக சொல்றது. ஆனா கடைசி வரைக்கும் இந்த ரீல்ஸ்லாம் பார்க்க மாட்டோம். 1-2 அம்சா பார்க்கலாங்க, 1000 அம்சா எப்படி பார்க்கறது? ஆடா போட. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோய் இருக்கிற மாதிரி ரீல்ஸை எல்லாருக்கும் அமுச்சுக்கிட்டு இருக்கதே ஒரு நோய் தான். அந்த நோயில தான் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. மச்சான் என்னடா பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, போய் பார்த்துடலாம்டா. சரி மச்சான். எனக்கு எல்லாம் ஏகப்பட்ட தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. உங்களுக்கா? அந்த மனுஷன் சோத்துக்கு நடுவில் அழகா ஒரு ஸ்விம்மிங் பூலை கெட்டி வச்சிருக்காப்ல, அதுல ஊத்துவேன், அதுல பிசைஞ்சு சாப்பிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கையை காமிச்சு கீழே ஊத்திட்டு போறான் பாருங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் அன்னைக்கு நைட்லாம் நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டாப்ல. ஏன்னா இதை விட மிகப்பெரிய மன உளைச்சல் வேற எதுவும் கிடையாது. அந்த ஆளு தூங்க கூடாது. காதல் தோல்வி பாடல். எனக்கு தெரிஞ்சு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுல போய் கதறி கதறி அழுகிறதுக்கு பதிலா மைக்ல பாடி இருக்கு போல இருக்கு புள்ள. ஒருவேளை இந்த பாட்டை கேட்டுதான் பிரேக்கப்பே கூட ஆயிருக்குமோ? உன்னை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. நான் கூட காதல் தோல்வி பாடல், அந்த புள்ள வேற பயங்கரமா அழுத உடனே ஏதோ எமோஷனலா பாட போகுதுன்னு நினைச்சிட்டான். ஆனா கடத்துல கதறி கதறி அழுதுட்டு அதுதான் பாட்டுன்னு வேற சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? அந்த மண்டை ஒரு இடத்துல நிக்குதா பாத்தீங்களா? ஆனா என்ன இருந்தாலும் அமலா சாஜி இல்லாத ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோவை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒருவேளை வைக்காம விட்டுட்டேன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேதுங்க.
என்ன என்ன எழவியாது அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ் சீரியல் தான் கிரிஞ்சுன்னு. ஹிந்தி சீரியல் அடிச்சுக்க இந்தியாலே ஆள் கிடையாது. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். அதுலயும் குறிப்பா இந்த சீரியல்ல என்னன்னு தெரியல, இந்த பாம்பை வச்சுதான் ஓவர் அநியாயம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பாம்பு கார் ஓட்டுச்சு, பால் பாட்டில் எல்லாம் தூக்கிட்டு சுத்துச்சு இல்ல. இப்போ பாம்பு வந்து கத்தியை வச்சு கயிறு அறுத்தது கூட விட்டுறலாம். ஆனா மயக்கத்துல இருந்தவன நக்கி எழுப்பி விட்டுச்சான். என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? Tag your friend. உனக்கு ஒரு நண்பன் இருக்கான். அவன் உனக்கு போன் பண்ணா நீ போனை எடுக்கல. அப்ப அவன் பார்வையில நீ போனை எடுக்கலையா இல்ல செத்துட்டியா? பாலையானா டான்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பஞ்ச் தான் முக்கியமே. பஞ்ச் பாலா. நான் எது சொன்னாலும் அதுல ஒரு பஞ்ச் வச்சு தான் சொல்லுவேன். என்னடா டைலாக் இது? யார் எழுதி கொடுத்தாண்டா இப்படி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி பாலையா கிட்ட எந்த ஒரு டைலாக் எழுதி கொடுத்தாலும் ஓகே நான் பேசுறேன்னு சொல்லி பேசிடுவார் போல இருக்கு. அப்ப அவன் பார்வையில நீ போனை எடுக்கலையா இல்ல செத்துட்டியா? டைலாக் என்னமா பேசுறான்? சாலந்தானிக்கு வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்க அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கலாம். தன் பேட் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.